இமிகிரேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது விஷயமாக நிறைய தகவல்கள் அண்மை காலங்களில் வெளியிடப்பட்டது. கஸ்டர்ட் சாஸ்ல இருந்து வதந்திகளாக இன்னும் பல வழிகளையும் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களுக்கும் ஐஎல்ஆர் நோக்கி பயணிக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான கேள்விகள் இதனால உருவாகி இருந்தது. இது சம்பந்தமா நிறைய பேர் பேசி இருந்தாலும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது கூட பிரதமர் கியர் ஸ்டார்மர் இது பற்றி என்ன சொல்ல போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக எல்லார் மத்தியிலுமே காணப்பட்டது. முதன்முறையாக பிரதமர் கியர் ஸ்டார்மர் இந்த ரிஃபார்ம் பிளான் பற்றிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தகவலாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரம் யூகேனுடைய ஐஎல்ஆர் மட்டும் இல்லாம பல விசாக்களையும் இனிமேல் பிரித்தானியாவுக்கு வரவே முடியாது அப்படின்ற அளவுக்கான ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸ்கில் ஒர்க்கர்ஸா நீங்க இருப்பீங்களா இருந்தா ஸ்பான்சர் கம்ப்ளையன்ஸ்ல புதிய ஒரு விதி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டுல இருந்து இந்த விதி அமலுக்கு வருகிறது. இதன் மூலமாக பல ஸ்பான்சர்ஸ்கள் ரிவாக் செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போது பிரித்தானியாவில் அடிபடுகிறது. ஈஸ்டர் விடுமுறைகளுக்காக வெளியூர்களுக்கு போறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகும்போது ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவை தருவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூகேனுடைய இமிகிரேஷன்ல அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5 வருஷங்கள்ல இருந்து ஐஎல்ஆர் 10 வருஷம் ஆகுது அப்படின்றது. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆகவும் இந்த தகவல்கள், இந்த செய்திகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது சம்பந்தமான எல்லா அப்டேட்டுமே தேவைப்படும். இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல் கூட அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சில நேரங்கள்ல சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இது அடிக்கடி பேசுறீங்க, இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஐஎல்ஆர் அப்படின்ற விஷயத்தை பத்தி ஏராளமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரியாக சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அது சம்பந்தமான தேடல் இருக்கிறவங்களுக்கு, அது சம்பந்தமான ட்ரஸ்டடான ஒரு நியூஸை தேடுறவங்களுக்கு எவ்வளவு இலகுவாக முடியுமோ அவ்வளவு இலகுவா உண்மையான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுல எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை முன்கூட்டியே இந்த சேனல்ல தாரதுக்கு நான் முயற்சி செய்யறது வழக்கம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேரோட லைஃபை இம்பாக்ட் பண்ணுது. உதாரணமா ஒருத்தங்க குடும்பத்தோடு இருக்காங்க அப்படின்னும் போது இதை வச்சுதான் அவங்களுடைய எல்லா பிளான்ஸுமே இருக்கும். இதுல சொல்லப்படுற ஏதாவது ஒரு விஷயத்தையோ தகவலையோ இவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுடைய கன்சீக்வன்ஸ் ரொம்ப பிழையா இருக்கும். அப்படின்றதுனால இது சம்பந்தமான தகவல்கள் வரும்போது உடனடியாக நான் வீடியோ செய்யறது வழக்கம். ஸோ இது உங்களுக்கு தகுந்தது இல்லை உங்களுக்கு இது தேவையற்றது அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் வரும்போது அந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஆனா இது ரொம்ப உபயோகமானது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்றேன். ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஆளுங்கட்சியினர், எதிர்கட்சியினர் இப்படி எல்லாருமே இந்த இமிகிரேஷன் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறாங்க. சாதகமான விஷயங்கள், பாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்களையும் சரி, ஊடகங்களையும் சரி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மருடைய வார்த்தைகள், இது சம்பந்தமாக இவர் என்ன சொல்ல போறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் மத்தியிலையும் அவர்களுடைய டிபெண்டன்ஸ் மத்தியிலையும் இருந்தது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இது தொடர்பாக அவருடைய மௌனத்தை கலைத்திருக்கிறார். இதன் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நாங்க இப்போ வரையில கன்சல்டேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கோம். இந்த கன்சல்டேஷனுடைய முடிவுல தான் இதற்கான சரியான முடிவுகளை தெரிவிக்க முடியும். ஆனா இதுல ஹைலைட்டா குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மக்களினுடைய கோரிக்கை மிகவும் நியாயமானது அப்படின்றத பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதுவும் பிரபலமான ஊடகம் ஒன்றுல அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். இந்த ப்ரொபோசல் அறிவிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து அரசாங்கம் சொல்ற விஷயம், இந்த மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் நிலவி இருந்தது. மைக்ரன்ஸ் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை யாருமே பெரிதாக பேசல. அப்படியே பேசி இருந்தா கூட அது பேக் பெஞ்சர்ஸால பேசப்படுது, இல்ல யூனியன்களால பேசப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரவலாக சொல்லப்பட்டது. ஆனா பிரதமர் கியர் ஸ்டார்மர் இதுல தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொபோசல்ஸ் பிரித்தானியாவினுடைய இமிகிரேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் இதுல பாதிக்கப்பட போகின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய வேண்டுகோளும் மிகவும் நியாயமானது. ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பவர்ஃபுல் கேஸ் அப்படின்ற ஒரு வேர்டை பிரதமர் கியர் ஸ்டார்மர் பயன்படுத்துறார். அதாவது கேஸ் அப்படின்னும் போது ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயம் கிடையாது. அது பிரதமருக்கும் தெரியும். அவர் ஒரு மிக பிரபலமான லாயர். பிரதமராக முன்னால இருந்தே அவர் மிக பிரபலமான ஒரு லாயர் அப்படின்றதுனால இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்க, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இதுல இந்த ரூட்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, இதை நம்பி பல இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்தவங்களுக்கு நியாயமான ஒரு முடிவை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை பிரதமர் கியர் ஸ்டார்மர் வழங்கியிருக்கார். ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கும் ஸ்கில் ஒர்க்கர்ஸினுடைய டிபெண்டன்ஸுக்கும் இது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம குரல்
கேட்கப்படுகிறது, நம்ம கன்சிடர் பண்ணப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகுந்த மன ஆறுதலை அளிக்கிறது அப்படின்றது சமூக ஊடகங்களையும் ஊடகங்கள் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படாவிட்டால் நான் பதவி விலகுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. லேபருடைய மிக பிரதானமான மிக பிரபலமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் துணை பிரதமர் அப்படின்ற ஏஞ்சலா ரேனர் கூட இதற்கு எதிராக பேசியிருக்காங்க. இந்த ஒரு சட்டம் வருமாக இருந்தால் அது அன்பிரிட்டிஷாக இருக்கும், பிரித்தானியர்களுடைய ஒரு ஏதுவாக அது இருக்காது. புதுதாக வாரவங்களுக்கு இந்த சட்டத்தை நீங்க அமல்படுத்துங்க பரவாயில்ல, ஆனா ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வரது அப்படின்றது அடிப்படை மனித உரிமைகளுக்கு ஒரு மீறக்கூடிய செயலாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. 2027ஆம் ஆண்டு யூகேனுடைய மைக்ரேஷன் நெட் ஜீரோவை தட்டப்போகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நெட் ஜீரோ அப்படின்றது யூகேனுடைய பப்ளிக் சர்வீசஸ் மட்டும் இல்லாம ஒரு சாதாரண தொழில்களுக்கு கூட ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வார்னிங் இப்போ விடுக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே அறிவித்திருந்த விசாக்களுக்கான கட்டுப்பாடுகள், இல்ல டிபெண்டன்ஸுக்கான கட்டுப்பாடுகள், புதிய வேலைகள் எடுக்கிறதுக்கான கட்டுப்பாடுகள், இப்படியான காரணங்களால பிரித்தானியாவுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து பிரித்தானியாவை விட்டு வெளியே போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்ச காரணமாக இப்போ அது மைனஸுக்கு வந்திருக்கு அப்படின்றது மிகவும் ஒரு உழுக்கக்கூடிய செயலாக பிரித்தானியாவினுடைய பொருளாதார மட்டத்துல இது பார்க்கப்படுகிறது. இந்த காரணத்துக்காகவா, அல்லது மனிதாபிமான அடிப்படையிலையா, அல்லது மே மாதம் நடக்க இருக்கிற லோக்கல் எலெக்ஷன்ஸ் காரணமாகவா அப்படின்றது இதுவரையில ஒரு கேள்வியா இருக்கு. இருந்தாலும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தில் ஒரு யூ டர்னை அல்லது வாட்டர் டவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓரளவுக்கு இந்த திட்டத்தை இலகுபடுத்த, குறிப்பாக இந்த ILR நெருங்குகிறவர்கள், இதுல பாதிக்கப்பட போகிறவர்கள், இதுல ஜென்யூனாக பாதிக்கப்பட போகிறவர்கள், இவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் வழங்குவதற்கான தீர்மானங்கள், ஆலோசனைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் பிரித்தானியாவில் அனைத்து விசாக்களுக்குமான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிறது. 6.5% இந்த விசாவுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிறது. 3029 இருந்த ILRக்கான கட்டணம் 3200 பவுண்ட்களுக்கும் அதிகமாகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. பிரித்தானியா உள்ள இருக்கும்போது ஸ்கில் ஒர்க்கர் விசாவுல இருந்து, ஸ்டூடெண்ட் விசாவுல இருந்து, விசிட்டர்ஸ் விசா உட்பட அனைத்து விசாக்களுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கப்படுகிறது. பிரையாரிட்டி மற்றும் சூப்பர் பிரையாரிட்டிக்கான கட்டணங்கள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதிகரித்து வர வாழ்க்கை செலவுல எப்படா இந்த ILR எடுப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருக்கும்போது இன்னும் 200 பவுண்ட்கள் அதுக்கு அதிகமாகுது அப்படின்னும் போது ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல இன்னும் 800 பவுண்ட் அதிகமாகுது அப்படின்றது மிகவும் கவலையான ஒரு விஷயம். இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்களும் இல்ல செட்டில்மெண்ட்டை நோக்கி போறவங்களும் ஒரு பெரிய பிளவுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ILRக்கான காசு வேணும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறது கிடையாது. கடைசி 1 மாசத்துல 2 மாசத்துல இப்படியான ஒரு பெரிய தொகை தேவைப்படுது அப்படின்றது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வரும். இதனால நான் ஒரு கண்டென்ட் யோசிச்சிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா, யூகேல இந்த காஸ்ட் சேவிங் செய்யறது எப்படி, ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்ன, எதுக்காக அதிகமாக காசு போகுது, அதை எதனால கட்டுப்படுத்தலாம், எந்தெந்த வழிகளில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயில்டா ஒரு வீடியோவா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனா அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாதால அது தொடர்ச்சியா பின்னால வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்படியான ஒரு வீடியோ செய்யலாமா, அந்த காஸ்ட் எஃபெக்டிவான முறையில யூகேல எப்படி வாழலாம், மாதம் ஒரு 500 பவுண்ட்ஸ் வரையில சேவ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்ற வீடியோ உங்களுக்கு தேவையா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவை கண்டிப்பா ஒரு நாள் இந்த சேனல்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இன்னும் ஒரு மிக முக்கியமான சட்டத்தை யூகேனுடைய ஹோம் ஆபீஸ் அறிமுகப்படுத்துகிறது. சட்டம் அப்படின்றத விட இந்த இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இருக்குகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில இவர்களுக்கான மாத சம்பளங்கள் சரியான முறையில கொடுக்கப்பட வேண்டும். சில வருட சம்பளங்கள் ஒரு மாதத்துக்கு குறைவா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கடைசி மாசங்கள் அதை பேலன்ஸ் பண்ற ஒரு சிஸ்டம் இப்போ ஸ்பான்சர்ஸ் மத்தியில மிக பிரபலமாக இருக்கு. இவங்க கண்காணிக்கப்படும் போது இல்ல இவங்க பிடிக்கப்படும் போது சரி நாங்க குறைவா கொடுத்துருக்கோம், இனிமேல் நாங்க அதை சரி பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆனுவல் சேலரியில அவரேஜ் பண்ற ஒரு சிஸ்டம் இப்போ இருந்துட்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டுமோ அது ஈக்குவலான முறையில எப்படியாக அக்ரி பண்ணப்பட்டிருக்கோ, மந்த்லி பேமெண்டா இல்ல 3 மந்த்ஸுக்கு ஒருக்கான பேமெண்டா இல்ல 4 மந்த்ஸுக்கு ஒருக்கான பேமெண்டா, எப்படியான ஒரு பேமெண்டா இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட பேமெண்ட் அடிப்படையில அந்த சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அது அவரேஜ் பண்ணி பார்க்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஃபேக்கான ஸ்பான்சர்ஸ் குறைவான சம்பளம் கொடுத்துட்டு ஒரு கையும் களவுமா பிடிபடும் போது சம்பளத்தை அதிகமாக கொடுத்து இதை சமாளிக்கிற கும்பல்களை கண்காணிக்கும் முகமாக இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த சட்டம் அமுலுக்கு வந்து இது மிக தீவிரமாக பின்பற்றப்படும். இந்த முறையை சரியாக பேண தவறும் கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஸ் லைசன்ஸ்கள் பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் மிகவும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கம்பெனிகள் உங்களுக்கு மாத சம்பளம் இவ்வளவு தரணும் அப்படின்னா அந்த சம்பளத்தை நீங்க சரியான முறையில பெற்று அதுக்கான ரெக்கார்டை வச்சுக்கொள்ளுங்க. ILRக்கு போகும்போது இதனை நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய கட்டாயமும் இனிமேல் ஏற்பட போகிறது.
வியாழக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் ஈஸ்டர் ஹாலிடேஸுக்கான நாட்கள். இந்த நாட்கள்ல பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான பல பாதைகள்ல வாகன நெரிசல் இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. 21 மில்லியன் வாகனங்கள் இந்த 5 நாட்கள்ல கடக்க போகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மிகவும் நெரிசலான கடந்த 4 ஆண்டுகள்ல அதிக நெரிசல் கொண்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பதியப்பட இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நீங்க யூரோப் ட்ரிப்ஸ் பிளான் பண்ணியிருப்பீங்க, வாகனங்கள்ல போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா டவர்போர்ட்ல மட்டும் 37,000 வாகனங்கள் இந்த நாட்கள்ல போறதுக்காக இருக்கு. ஸோ நீங்க ஃபெரி மூலமாக வேறு நாடுகளுக்கு போறீங்க அப்படின்னும் போது மிகவும் அவதானமாக நேரத்தோட போங்க. ஏன்னா அதிகப்படியான டிராபிக் இந்த நாட்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து யூகேனுடைய லைஃப் ஸ்டைல், யூகேல நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள், யூகேல ஒர்க் பண்றது, இமிகிரேஷன் சம்பந்தமான விஷயங்கள், சட்ட ஆலோசனைகள் கிடையாது. படிக்கக்கூடிய செய்திகளை தரக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு உபயோகமா இருக்கு, இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.